தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி படுகொலைக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் அமைதியின்மை, குவிக்கப்பட்டுள்ள கலகமெடுக்கும் போலீசார். சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை, வெளியான முக்கிய அறிவிப்பு. ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் கோர விபத்து. கொழும்பின் வீட்டின் அருகே சடலம் மீட்பு, கொலையா போலீசார் தீவிர விசாரணை. யாழ் அராலியில் வயலுக்குள் பாய்ந்த தனியார் பேருந்து. வெள்ளை வேனில் மாணவன் கடத்தப்பட்டதால் பரபரப்பு. வவுனியாவில் தொடர்ந்து மோதி ஒருவர் உயிரிழப்பு. பெண்களுக்காக 3 போலீஸ் அதிகாரிகளின் மோசமான செயல், அதிரடியாக விதிக்கப்பட்ட தண்டனை. பொரளை துப்பாக்கிச்சூடு, முக்கிய சந்தேக நபர்கள் 2 கைது. தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு புகையிரத நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பினரால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் சிவில் சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர் சங்கத்தின் மேலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். அந்த ரீதியில் செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனும் கட்சியின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர். அதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தை பேரணியாக முன்னோக்கி நகர்த்த முற்பட்ட வேளை போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் வாய்த்தக்கம் ஏற்பட்டு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. தற்போது போராட்ட களத்தில் கலகமெடுக்கும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கண்டி வலய கல்விக்குட்பட்ட பாடசாலைக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி எசல பெருகராவை முன்னிட்டு கண்டியில் இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 4 வரை 2ஆம் தவணை விடுமுறைக்காக பாடசாலைகள் மூடப்படும் என கண்டி வலய கல்வி அலுவலகம் அறிவித்துள்ளது. கண்டியில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு 2ஆம் தவணை விடுமுறைகள் ஆகஸ்ட் 8 முதல் ஆகஸ்ட் 17 வரை வழங்கப்படுவதோடு முஸ்லிம் பாடசாலைகள் ஆகஸ்ட் 20 முதல் ஆகஸ்ட் 24 வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் கொட்டக்கலை டிரேட்டன் பகுதியில் கார் ஒன்றும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியதில் 4 பேர் காயங்களுக்குள்ளாகியமை கொட்டக்கலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று காலை 8:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. நுவரெலியாவிலிருந்து கொழும்பு பகுதியை நோக்கி பயணித்த காரும் கொழும்பிலிருந்து நுவரெலியா பகுதியை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதியதனால் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த சாரதி உட்பட 4 பேர் காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காருக்கு பகுதியளவில் முச்சக்கர வண்டிக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. கொழும்பு கோமாகம ககத மாவத்தை பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் அருகே அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கோமாகம போலீசாரால் இன்று சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது கொலையா அல்லது இயற்கை மரணமா என்பதை கண்டறிய தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து கோமாகம தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து ஒன்று வயலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தின் 789 வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடும் பேருந்தே இவ்வாறு சற்று முன்னர் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த பேருந்தானது 789 வழித்தடத்தில் இருந்து பயணிகளை ஏற்றியவாறு சித்தங்கேடி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பொழுது வட்டுக்கோட்டை சந்திக்கு அண்மித்த பகுதியில் உள்ள வயலுக்குள் பாய்ந்துள்ளது. குறித்த பேருந்து அண்ணளவாக 10 தொடக்கம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த வேளை வலதுபுறமாக வீதிக்கு மாறி மெதுவாக சென்று வயலுக்குள் விழுந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் பேருந்தில் பயணித்த பயணிகள் எவருக்கும் எந்தவிதமான உயிர் ஆபத்தும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்து குறித்து வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தரம் 11 கல்வி பயிலும் மாணவன் வெள்ளை வேனில் வந்த சிலரால் கடத்தப்பட்டதால் பரபரப்பான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது.
எனினும் மாணவன் அந்த வேனில் இருந்து குதித்து தப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது. பெளியந்தலையில் உள்ள ஒரு தேசிய பாடசாலையில் தரம் 11 கல்வி கற்கும் மாணவனே நேற்று மாலை புதன்கிழமை கடத்தப்பட்டவர் ஆவார். நேற்று மாலை 4 மணியளவில் பிரத்யேக வகுப்பிற்கு துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த போது ககத்துடுவ மயானத்துக்கு அருகில் வைத்து வெள்ளை வேனில் வந்த குழுவினரால் துவிச்சக்கர வண்டியுடன் மாணவன் கடத்தப்பட்டுள்ளார். எனினும் ரத்தினபுரி பகுதியில் வேனில் இருந்து குதித்து மாணவன் தப்பிச் சென்றுள்ளான். இது தொடர்பாக ககதுடுவ காவல் நிலையத்தில் மாணவன் அளித்த முறைப்பாட்டை அடுத்து மாணவனை கடத்தியதாக கூறப்படும் நபர்களை கைது செய்ய சிறப்பு விசாரணை ஆரம்பித்துள்ளதாக ககதுடுவ காவல் நிலைய உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வவுனியா தொடருந்து நிலையத்துக்கு அருகில் தொடரூந்தில் மோதுண்டு நேற்று இரவு ஒருவர் பலியாகியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இரவு தபால் தொடர்ந்திலேயே குறித்த நபர் மோதி உயிரிழந்துள்ளார். இந்த மரணம் தற்கொலையா அல்லது விபத்தா என்பது தொடர்பான விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மாத்தறையில் போலீஸ் நிலையங்களில் பணியாற்றும் 3 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை பிரிவின் பதில் போலீஸ் கண்காணிப்பாளர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 3 அதிகாரிகளும் மாத்தறை பெல்கம பகுதியில் உள்ள ஒரு மசாஜ் நிலையத்துக்கு சென்று முகாமையாளருடன் கடுமையான வார்த்தை பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் அங்கு இலவசமாக சேவைகளை பெற முயன்றுள்ளனர். இது தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாட்டின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து 3 அதிகாரிகளும் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டது. அதிகார துஷ்பிரயோகம், போலீஸ் சேவைக்கு அபகீர்த்தி மற்றும் தகாத நடத்தையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 3 அதிகாரிகளுக்கும் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரிகள் கமருப்பிட்டிய, திககொட மற்றும் மாவரல காவல் நிலையங்களில் பணியாற்றும் அதிகாரிகள் என தெரிவிக்கப்படுகிறது. மரளை போலீஸ் பிரிவில் உள்ள கடையொன்றில் நபர் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூலை 8ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் வந்த 2 கடையில் இருந்த நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பிச் சென்றனர். சம்பவத்தினை அடுத்து பொருளை போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அதன்படி நேற்று மாலை சகஸ்புர பகுதியில் குற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியுடன் சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். இவர் இப்புல் கஸ்தேனிய பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவர் ஆவார் என தெரிய வந்துள்ளது. இந்த நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் மற்றொரு சந்தேக நபர் பொருளை போலீஸ் பிரிவின் சீவழி ஒழுங்கை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் போலி வாகன இலக்கத்தகடு, ஒரு வாள், குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி, கையடக்க தொலைபேசி ஆகியவை மீட்கப்பட்டுள்ளன. இவை சமுத்திரன் நேரடியாக தொடர்புடையவை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.